இழுத்த இழுப்புக்கு வளைந்து கொடுப்பது போல் இல்லாமல் அரசியல் புரிதலோடு களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும், தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை தடை செய்ய வேண்டும் என்று கோரி நமது கட்சியின் சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் வரப்போகிறது. வாக்காளர் பட்டியலில் நம் பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றால்தான் வாக்களிக்க முடியும். நம்முடைய வாக்குகளையே பறிகொடுத்துவிட்டு நடுத்தெருவில் நிற்க முடியாது. எனவே நாமும் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் இறங்கித்தான் ஆக வேண்டும். இதை மறுக்க முடியாது. அப்படி ஒரு நெருக்கடியை பாஜக அரசு அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நேரத்திலே இதை அறிவிப்பு செய்தால் இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது. கட்டாயம் அவர்கள் விமர்சனங்களை செய்து கொண்டே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும், தவிர்க்க முடியாது. ஒரு எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லுகிற நான் என் பெயரை வாக்காளர் பட்டியலிலே இடம்பெறச் செய்ய மறுதலிக்க முடியுமா? நான் போய் என் பெயரை பதிவு செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. எப்படியும் தேர்தல் வந்தே தேரும், தேர்தலில் நான் ஓட்டு போட்டே ஆக வேண்டும். ஆகவே ஒருபுறம் நான் இதை எதிர்த்தாலும் இன்னொரு புறம் நான் வாக்காளர் பட்டியலில் என் பெயரை இடம்பெறச் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு நெருக்கடியை இந்த ஆட்சியாளர்கள், சூதுமதியாளர்கள், சூழ்ச்சியாளர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் நாடாண்டவர்களுக்கும் இப்போது நாடாண்டு கொண்டிருக்கிற பாஜகவினருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் வழக்கமான சராசரியான அரசியல்வாதிகள் இல்லை. மோடி, அமித்ஷா அவர்களை வழிநடத்தக்கூடிய RSS தலைவர்கள், இவர்கள் வெறுமன தனிநபர்களுக்கான அதிகார வெறியர்களாக இருக்கிறார்கள் என்று கணக்கு போட்டுவிடக் கூடாது. எனக்கு மந்திரி பதவி கிடைத்தால் போதும், எனக்கு பிரதமர் பதவி கிடைத்தால் போதும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதும், இந்த பதவியை கொண்டு நாம் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை. இவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேசத்தையே அடியோடு புரட்ட பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் அதிகாரத்திற்கு வர விரும்பினார்கள், வந்திருக்கிறார்கள். வந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, காங்கிரஸே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, இடதுசாரிகளே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே இல்லை என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்குவது, இதுவெல்லாம் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டங்களுள் ஒன்று. அதை மறந்துவிடக் கூடாது. RSS காரர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று மறந்துவிடக் கூடாது. யாரும் கம்யூனிசம் பேசக்கூடாது, இடதுசாரி அரசியல் இங்கே பேசக்கூடாது, மார்க்சியம், லெனினியம், மாவோயிசம் என்றெல்லாம் இங்கே யாரும் பேசக்கூடாது, தனிநாடு கோரிக்கை எழுப்பக்கூடாது, மொழி வழி தேசியவாதம் பேசக்கூடாது, பிராந்திய உணர்வுகளை வளர்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட கட்சிகளை எல்லாம், அமைப்புகளை எல்லாம், குழுக்களை எல்லாம் மெல்ல மெல்ல அழித்தொழிக்க வேண்டும். இந்தியாவில் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும்
இந்தியாவில் ஒரே மொழிதான் ஆள வேண்டும், இந்தியாவில் மனு தர்மம் தான் ஆட்சியியல் கோட்பாடாக இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஆயுதம் தாங்கிய புரட்சியை நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கருதாமல் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து, ஒற்றை பெரும் சக்தியாக வளர்ந்து, எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை, கண்ணு கட்டிய தூரம் வரையில் என்கிற நிலையை உருவாக்கி அவர்கள் விரும்புகிற இந்தியாவை படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஏதோ எலெக்ஷன் நிக்கணும், எம்எல்ஏ ஆனா போதும் நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் கிடையாது. ஏதோ சீட்டு கிடைச்சா போதும், எம்பி ஆனா போதும், மந்திரி ஆனா போதும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் கிடையாது. பிஜேபியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில சில்லறைகள் இருப்பார்கள், அவர்கள் வேறு. அந்த கட்சியிலும் அப்படி உண்டு. ஆனால் வழிநடத்தக்கூடியவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள், கட்சியின் கொள்கை முடிவுகளை எடுப்பவர்கள், தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள், கோல்வாக்கரின் வெளிவந்தவர்கள், சாவர்கரின் பாசறையில் பயின்றவர்கள், ஹெட்கேவாரின் சிந்தனைகளில் ஊறியவர்கள், மத வெறியர்கள், சாதி வெறியர்கள் காணும் கனவு முற்றிலும் வேறானது. அதை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இவர்கள் காணும் கனவு அம்பேத்கரின் கனவை சிதைப்பதாகும். அதுதான் அவர்களின் ஒற்றை செயல் திட்டம். அம்பேத்கரின் கனவு என்ன? இதை தெரிந்தால்தான் ஆர்எஸ்எஸ் கனவை புரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கர் கண்ட கனவு இந்த மண்ணில் சாதிய மதவாத பாகுபாடுகள் கூடாது என்பதாகும். பாலினத்தின் பெயரால் ஆணாதிக்கம் இங்கே மேலோங்க கூடாது என்பதாகும். ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்கும் வாழ்வாதாரம், அனைவருக்கும் வாழ்வுரிமை, இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டுமானால் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற பாகுபாடுகளை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. இதுதான் அவருடைய தொலைநோக்கு பார்வை. இதுதான் அவர் விரும்பிய புதிய தேசம் இந்தியா. இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக கனவு கண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் அயராது பாடுபட்டு உருவாக்கிய ஒரு மாபெரும் ஆயுதம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் இன்றைக்கு நம்மை பேச அனுமதிக்கிறது, செயல்பட அனுமதிக்கிறது, உரிமை குரல் எழுப்ப அனுமதிக்கிறது, போராட அனுமதிக்கிறது, எதிர்த்து வாதாட அனுமதிக்கிறது, கட்சிகளை உருவாக்கிக் கொள்ள அனுமதிக்கிறது, சங்கங்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது, ஜனநாயகத்தை நமக்கு மிக பெரும் ஆயுதமாக தருகிறது, கல்வியை தருகிறது, அதிகாரத்தை தருகிறது, அதிகார பகிர்வை தருகிறது. இவ்வளவையும் தருவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் தான். இதுதான் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பிடிக்கவில்லை, இதுதான் சங் பரிவார் அமைப்புகளுக்கு பிடிக்கவில்லை, இதுதான் சாவர்கரின் கும்பலுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சுகிறார்கள்.
அவர்கள்தான் இன்றைக்கு பீகாரிலே அதிகாரத்தை பகிர்ந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் தமிழ்நாட்டையும் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவர்களால் இங்கே காலூன்ற முடியாமல் இருப்பதற்கு திமுக போன்ற திராவிட அரசியல் பேசுகிற கட்சிகள், கம்யூனிசம் பேசுகிற இடதுசாரி கட்சிகள், எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கரியம் பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் எதிராக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும்.